தேங்காய் பால் சக்கரை பொங்கல் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? அப்போ வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு குக்கரில் எடுத்து வச்ச 1 கப் நெய்யில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து அதோட 1/2 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் பச்சரிசியை சேர்த்து 4 கப் தண்ணியை சேர்த்து மூடி 4 விசில் வரவிட்டு ஆஃப் செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 கப்பு பாகு வெல்லம் போட்டு 1/2 கப்பு தண்ணியை சேர்த்து வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் இது மாதிரி கட் பண்ண 1/4 மூடி தேங்காயை சேர்த்து வறுத்து அதோட 15 முந்திரி 15 காந்த திராட்சையை சேர்த்து பொன்னிறமாக வதக்கி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். குக்கர் ஓப்பன் செஞ்சு அடுப்பு சிம்மில் வச்சு அரிசி பருப்பை நல்லா மசிச்சு விட்டு வடிகட்டின வெள்ளை கரைசலை சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டு 1 கப் தேங்காய் பால் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை உப்பு 1 சிட்டிகை பச்சை கருப்பு நசுக்கி போட்டு அதோட நெய்யில் வறுத்த பொருட்களை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். அதோட மீதி இருக்கிற நெய்யை சேர்த்து கலந்து இறக்கினோம்னா பிரமாதமான தேங்காய் பால் சக்கரை பொங்கல் ரெடி.